ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம் முடிஞ்சிருச்சு. கார்த்திகை மாதத்தில் யூஸ் பண்ண மண் விளக்குகள் எல்லாமே நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை 3 நாள் வரும் இல்லையா, அந்த நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த விளக்குகள் தான். அகல் விளக்கு, மண் விளக்கு, கிளியாஞ்சட்டி, இந்த விளக்குகள் எல்லாமே நான் மொத்தமாக எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். முதல்ல விளக்குகளில் உள்ள எண்ணெய் பிசுக்குகளை நீக்கணும். எல்லா விளக்குகளில் உள்ள திரியை தனியாக நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காட்டன் பஞ்சால் எல்லா விளக்குகளில் உள்ள எண்ணெயெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ விளக்குகள் இருக்கே, எப்படி ஈஸியாக கழுவலான்னு தானே யோசிக்கிங்க. கவலையே படாதீங்க, அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ரொம்ப சீக்கிரமாகவும் குயிக்காகவும் கழுவி முடிச்சிடலாம். இந்த காஞ்ச எலுமிச்சை பழத்தை தூக்கி போடாமல் அதோட கல்லுப்பு, வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு, இது 3மே இருந்தாலே போதும். ஈஸியாக கழுவி எடுத்துடலாம். இந்த விளக்குக்கு தேவையான தண்ணி முதல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கணும். அதோட லிக்யூடு, காஞ்ச எலுமிச்சை பழம், கல்லுப்பு, இந்த 3மே ஆட் பண்ணி இந்த மெத்தட் மூலிமா நம்ம எத்தனை விளக்குகளாலும் கழுவி எடுத்துக்கலாம் ஈஸியாக. லிக்யூடு, கல்லுப்பு, எலுமிச்சைப்பழம், இந்த 3மே விளக்கில் உள்ள பிசுக்கு எல்லாம் அப்படியே எடுத்துரும். அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக அப்படியே இறங்கி அந்த தண்ணியில் செட்டில் ஆயிரும். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே நம்ம எத்தனை விளக்குனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுக்கலாம். தண்ணிக்குள்ளே இறக்கும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக சூடுபடாமல் ஒரு விளக்காக இறக்குங்க. நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விளக்கையும் இந்த தண்ணிக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதுங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த விளக்குல உள்ள அவ்வளோ பிசுக்களையும் போய் இந்த மெத்தட் மூலிமா நம்ம கையை வச்சு தேய்க்கணுங்க அவசியமே இல்லைங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த தண்ணியே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். நான் எப்போவுமே அகல் விளக்கு, மண் விளக்கு, கிளியாஞ்சட்டி விளக்கு, இது எல்லாமே நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். பித்தாளை விளக்குக்கு வந்து சபினா பொடி, புளி, லெமன் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறத விட சப்ஸ்கிரைபர் ரொம்பவே கம்மியாக தான் இருக்காங்க. பட் பார்க்குற வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்க. பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்ஸ்கிரைபராக மாறணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா விளக்குகளையும் ஒவ்வொன்றா இறக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா விளக்குகளும் ஒரு 20 மினிட்ஸ் ஊறுனா போதும். கை வச்சு தேய்க்காமலே ரொம்ப பளிச்சுன்னு மாறிடுங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். 20 நிமிஷம் கழித்து இந்த விளக்கெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம டேப்பில் கழுவி எடுத்தாலே போதுங்க. நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக மாறிடும். அப்படியே ஒரு பெட்டியில் வச்சு அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது 1 டைம் வாஷ் பண்ணால் மட்டுமே போதும் லைட்டாக. எப்போவுமே கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுறது நல்லது. இந்த விளக்கு கழுவுற ப்ராசஸ் இருக்கிறதுனால ஒரு சில பேர் ஏற்ற மாட்டீங்க. இந்த மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா விளக்கு கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் எத்தனை விளக்குனாலும் ஏற்றலாம். நான் ஃபைனலாக எல்லா விளக்குகளையும் கழுவி காய வச்சுட்டேன். ஃபைனல் அவுட்லுக் இதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் மை வீடியோ.